பட் ஒரே ஒரு ரோல் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு ரோல் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அமிதாஷ் கிட்ட போய் கேட்டோம். சரி அமிதாஷ் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணன் சாரும் ஃபீல் பண்ணால் நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ போய் கேட்கும்போது அமிதாஷ் இமீடியட்டாக வந்துட்டு ஹீ ஃபெல்ட் எக்ஸைட்டட் அபவுட் இட் அண்ட் இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த படம் இது ஃபீமேல் ஓரியன்டாகவும் கொஞ்சம் இருக்கும். அதாவது ஹீரோயின் மேலே ரொம்ப அழுத்தமான ஒரு கதை இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க அனுப்பமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அமிதாஷ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் வந்து அந்த இன்னொரு லீட் ரோல் அது கரெக்டாக அமையலைன்னா அந்த ஃபுல் படமே வந்து ஸ்ட்ரக்சரே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதர்வா ஹீரோயின் 2 பேருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு 3 பேருமே ஒரு டைமென்ஷன் மாதிரி. அதில் ஏதாவது ஒரு சின்ன புள்ளி கூட ஒரு கோணல் ஆகிடுச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த படமே இதுவாகிடும். ஸோ அந்த விதத்தில் அமிதாஷோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவங்க லுக்கு, ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். 3 கேரக்டருக்குள்ளே நடக்கிறதா இந்த கதை. அண்ட் அதுக்கு மீறி இந்த கேரக்டரில் ஒரு தனி ஒரு டெப்த் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் அந்த டெப்த்து ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணது எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ கண்ணன் சார் ஃபார் தட். லான்ச்லேயே கொடுக்கப்படுற பூங்கொத்து வந்து யாருமே எடுத்து போகிறதில்ல. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அந்த 7 பூங்கொத்தையும் நான் தான் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் முதல்ல பேச நான் அழைக்க போவது இந்த படத்தின் எடிட்டர். ஓகே, அவர் வந்து இப்போ தான் வந்து எல்லாராலும் சமீபத்தில் பாராட்ட சார்பேட்டா படத்தினோட எடிட்டர், நம்ம படத்துக்கும் எடிட் பண்ணியிருக்காரு. திரு செல்வா அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். செல்வா வாங்க. செல்வா. எல்லாருக்கும் வணக்கம். தள்ளி போகாதே வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டோம் படம். பட் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னு ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாக கண்ணன் சார் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. தள்ளி போகாதே பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா, லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் வந்து இவர் அதர்வா ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அமிதாஷ் ப்ரோ வந்து அதிகமாக பேசவே இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் இது ஃபீமேல் ஓரியன்டாகவும் கொஞ்சம் இருக்கும். அதாவது ஹீரோயின் மேலே ரொம்ப அழுத்தமான ஒரு கதை இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க அனுப்பமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கேமராமேன் ஷமி சார் வந்து 96 படத்தோட கேமராமேன். இந்த ஃபாரின் லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருக்காரு. படமாகவும் எங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது பார்க்கும்போது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணன் சார் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னும் போது அது அவரோட ஜோன். ஆக்சுவலாக அவர் வந்து அந்த ஜோனில் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த தடவை. ஸோ தியேட்டரில் வருது படம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வழக்கமாக ஒரு டைரக்டர் வந்து இல்லை படத்தில் பேசாமையே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை காம்ப்ளிமெண்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு எடிட்டர் சொல்லும் போது இல்லை அமிதாஷ் ஐயோ நான் பேசினதே கம்மி அதையும் வெட்டிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக இருந்திருக்கும். பட் ஐ கெஸ் ஹோப் we all understand அவர் என்ன சொல்ல வந்தார்னு. பிகாஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெல் அ ஸ்டோரி வித்வுட் அ வேர்ட்ஸ். அதுக்காக தான் அடுத்து நான் கூப்பிட போகிறவர் திஸ் மேன் நீட்ஸ் அ ரியலி அ ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன். அந்தமானில் ஜாரவான்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க. மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைப், அழிந்து போகிற ஒரு இனம். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து அவங்கள பாதுகாத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் எப்படி இந்த ஜாரவா ட்ரைபை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரைபையும் பாதுகாக்கணும். ஏன்னா அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ யாருமே அந்த மாதிரிலாம் இல்லையா. அதனால தான் சொல்கிறோம். அவர் இப்போ கம்பெனியோட பேர் வந்து மேஜிக் ரேஸ். நிஜமாகவே இட்ஸ் அ மேஜிக் சார் தட் யூ ஆர் ஹியர் சப்போர்ட்டிங் அ மூவி. கண்ணன் சார் எங்கள் படத்தெல்லாம் போய் சேர்க்கணும்னு நீ சார் எஸ் கண்டிப்பாக சேர்க்கறது என் வேலை தான். சார் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ டு ஹேவ் யூ அஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம். மிஸ்டர் திருவேங்கடம், ஃபியூ வேர்ட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யூ. நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எல்லா படங்களுமே வந்து நாங்கள் கேள்விப்பட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணியிருக்கோம். நல்லா இருந்த படங்களும் இருக்குது, நல்லா இல்லாத படங்களும் இருக்குது.
ஆனால் ரொம்ப நாளாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நல்ல படத்தை நம்ம பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணோன்னு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு வந்து கண்ணன் சார் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் பார்த்த படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காகவும் கடைசி வரலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போவதே தான். அந்த தள்ளி போவதை பார்த்த முதல் நாளே நான் சொல்லிட்டேன், தள்ளி போவானான் சார், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம், தள்ளி போயிடாதீங்கன்னு சொன்னேன். பட் கொரோனா வந்து எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு 6 months தள்ளிட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். 14th அன்னைக்கு பாசிட்டிவாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க் பண்ணோம். சில பேரோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நம்ம இவங்களோட அசோசியேட் பண்ணிக்க மாட்டோமா, இவங்களோட எங்கன்னா ஒரு இடத்துல இப்போ ஒரு பழகிறதுக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்காது பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறது ஒரு தியாகராஜ் சார் அப்படிப்பட்ட எனக்கு ரொம்ப ஒரு அவருடைய எதனா ஒரு படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எதனா ஒரு அசோசியேஷன் இருக்குன்னு நினச்சேன். அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அவர் இங்கே இன்னைக்கு ஸ்டேஜில் அவரோட நான் சேர்ந்து உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கும் கண்ணன் சாருக்கு ஒரு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தியாகராஜ் சார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதர்வா. இன்னைக்கு எனக்கு வந்து நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கோம், தொடர்ந்து படங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க சில ஹீரோக்கள் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோவாக இந்த படத்தில் வந்து அதர்வா சார் இருப்பார். எல்லாருக்கும் ரொம்ப வந்து இந்த அவர் மேலே ஒரு பெரிய ஒரு இதயம், எப்படி அவங்க ஃபாதருக்கு வந்து ஒரு நேம் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த படத்தில் அவருக்கு ஒரு பேர் கிடையாது. அவர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சொன்னேன், இந்த படத்தை பார்த்துட்டு அவர் பார்க்கும்போது அதான் சொன்னேன், இஸ் கோயிங் டு பி மைல் ஸ்டோன் ஃபார் யூ அப்படின்னு சொன்னேன். அது கண்டிப்பாக இருக்க போகுது இந்த படத்தில். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்னார், டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன்றது அந்த ஒரு செக்மெண்ட்டே இல்லாமல் போய்ட்டு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஏன்னா படம் வந்து இன்றைக்கி ஓடிடின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர்ஸே டேரக்டர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, மற்ற எல்லா அசோசியேஷனும் சரி, ஒரு சில பேர் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசர்ஸில் பார்த்தீங்கன்னா சவுந்தர் மாதிரி ஒரு 4 கேரக்டர் வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மொத்தம் டோட்டல் ப்ரொடியூசர்ஸ் 3000 பேர் இருந்தாலும் இன்னைக்கு ப்ரொடியூசரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 25 மெம்பர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 25 மெம்பர்ஸை வந்து இன்னைக்கு ஆக்டிவாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அரணா இருக்கிறதுக்கு சவுந்தர் போன்ற ஒரு பர்சன்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் அமிதாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்தில் தான் அவர் பார்த்தேன். என்னவோ தெரியல ஒரு கனெக்ஷன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு எனக்கு வந்து அவரை பார்க்கும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததில்ல. உண்மையிலேயே என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து சமீப படத்தில் வந்து அது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து யாரும் கிடைச்சதில்லை. அவர் கிடைச்சிருக்கு, அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். அனதர் திங், ராம்பிரசாத் தான் இந்த படத்தை வந்து மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். ஃப்ரம் த பிகினிங் வந்து பேக் போனாக இருந்து கண்ணன் சாருக்கு இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறதுக்கு ராம்பிரசாத் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அனதர் திங், ஆர்கே செல்வா. நான் செல்வா சார் இங்கே தான் பார்த்தேன். நான் படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக கண்ணன் சார்கிட்ட கேட்டேன், யார் சார் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப அதுதான். ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த விதமாக லேப்ஸும் இல்லாமல் படம் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து டில் த எண்டு வந்து படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு காரணம் எடிட்டர் தான். ஸோ தேங்க்ஸ் டு ஆர்கே செல்வா. அண்டு இப்போ நம்ம இங்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்க கபிலன் சார். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தோட விஷயம் வெளில வரதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து படத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் பாட்டை பற்றி தான் தெரிஞ்சுப்போம். அந்த பாட்டை வச்சு தான் படத்தையே ஜட்ஜ் பண்ணுறோம். இந்த பாட்டு நல்லா இருக்குது, ஸோ இந்த படம் நல்லா இருக்குன்ற ஜட்ஜ்மெண்ட். அது ஸோ ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர போகிறது படத்துக்கு முன்னாடி பாட்டு தான். அந்த பாட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும் அந்த படத்தில். அதுக்கு வந்து கபிலன் சார் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரமோஷனுக்கு மிக முக்கியமான காரணம் மிஸ்டர் ஜெகன். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த நிகழ்ச்சியை ஆக்கிட்டு இருக்குது ஜெகன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச். சார் பேசின இதில் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். ஸோ சொன்னார் 10 வருஷமாக நான் படம் பண்ணியிருக்கேன், சில படங்கள் ஓடிச்சு, சில படங்கள் ஓடல. ஆனால் யோசிச்சு பாருங்கள், we have to give a big hand for the very reason படத்தை பார்த்துட்டு படம் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு படத்து மேலே நம்பிக்கை இருக்குது. சார் தேங்க்யூ ஸோ மச். மேபி யூட் ஹவ் லேர்ன்ட் அ லெசன். இந்த 10 வருஷமாக இதை பண்ணாமல் விட்டணும், அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகான்னு கூட ஃபீல் பண்ணலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஐம் கோனா கால் ஓகே அஃப்கோர்ஸ் தி சார்மிங் லுக்கிங் ஹீரோ, ஓகே, எங்கள் படத்தின் செகண்ட் லீட் மிஸ்டர் அமிதாஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெகன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்த உடனே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. தேங்க்யூ.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்ததுக்கு எல்லாருமே பெரிய பெரிய நன்றி, தேங்க்யூ. இந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த டைமில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு இது, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். என்னால் இந்த கோவிட்லாம் தாண்டி கண்ணன் சார் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதையும் மீறி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு, அது பெரிய விஷயம். தேங்க்யூ டு த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ டு கண்ணன் சார் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் ஃபார் திஸ் ரிலீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரோல் கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமீடியட்டாக கார்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் நின்று குறி பார்த்தீங்கன்னா அந்த 3 கேரக்டருக்குள்ளே நடக்கிறதா இந்த கதை. அண்ட் அதுக்கு மீறி இந்த கேரக்டரில் ஒரு தனி ஒரு டெப்த் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் அந்த டெப்த்து ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணது எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ கண்ணன் சார் ஃபார் தட். இந்த ஸ்டேஜில் என்னோட சீனியர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் ஆல் த பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பீயிங் தேர் ஃபார் அஸ். ஆல் த மீடியா பீப்புள் ஆல்சோ தேங்க்யூ. இந்த படத்தை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் தட் October 14th ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஒகேஷன். படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஹீரோயின் அனுப்பமா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஜெகன் ப்ரோ செட், இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அனுப்பமாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி மைண்ட் ப்ளோயிங். ஸோ அனுப்பமா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் so yeah, thank you so much for coming and supporting us. I hope you enjoy the film. Thank you. Sorry, I forgot to talk about someone really important who's become a very very close friend. That's Mr. Atharva. சில பேர் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் தெரிய மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். Atharva is one of those people. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு பெரிய ஹக்கு கொடுத்தாரு. ஏதோ 10 இயர்ஸாக ஃபுல்லாக ஸ்கூல் டைம்லேருந்து பேசுகிற மாதிரி அப்படி ஒரு ஹக் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் ஷெட்யூலில் போய் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அந்த மாதிரி ஃபாரின் ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குளிர் நம்மளால் தாங்க முடியல. நம்ம ஃபேஸ்லேயே தெரியுது ஆக்சுவலாக. பட் அந்த ஃபாரின் ஷெட்யூலில் அத்தர்வாக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அண்ட் இன்ன வரைக்கும் நான் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நான் அவரை கால் பண்ணுவேன். அவர் எடுப்பாரா இல்லையா அதுதான் மேட்டர். பட் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ நோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகன் ப்ரோ சொல்கிற மாதிரி ஏதோ அவெஞ்சர்ஸ் ஹீரோ மாதிரி இருக்கார். இப்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு லாஸ்ட் 6 months முன்னாடி மீட் பண்ணும்போது ஆர்ம்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஃபிசிக் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நவரசால பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவரோட டைமென்ஷனே வேறு மாதிரி. படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலி பார்க்கும்போது அவர் இல்லை, பார்த்துட்டு உடனே கால் பண்ணேன். சொன்னேன், ப்ரோ திஸ் இஸ் கோனா பி ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஏன்னா அந்த ரோலே அப்படி அதுக்கு மேலே இவர் பர்ஃபார்ம் பண்ணது வந்து அது 10 times அந்த ரோலை எலிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ I really love Atharva and I think he's one of the finest human beings in the industry and I really wish that he keeps growing from strength to strength. Thank you so much. Thank you Kannan sir. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீமில் ADs, அசோசியேட் டைரக்டர்ஸ் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ ஹேவ் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஃபார் கமிங். அமிதாஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆல்மோஸ்ட் மிஸ்ட் அதர்வா. அதுக்கு முக்கியமான காரணம் ஐ திங்க் அனுபமா அவர் ரொம்ப மிஸ் பண்ணாருன்றது தான். பட் ட்ரூத் என்னென்னா நீங்கள் மட்டும் நாங்கள் எல்லாருமே அனுபவம் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னதான் மியூசிக் டைரக்டரும் பாடம் எழுதுறது தான் நாயகன் சொல்லுவோம். பட் எல்லாருமே வந்து ஹீரோயின் வச்சு தான் பண்ணோம். ஜென்ரலாக இனி பாருங்கள், இன்றைக்கி ஐ டோன்ட் நோ, இது வந்து ஐ எம் வெரி சாரி, ஒரு ஜென்ன அப்சர்வேஷனு, எல்லா ஃபோட்டோ வந்தால் டப்புன்னு எடுப்பாங்க, யாரும் ஏஞ்சிக்காமல் அப்படியே எடுத்தாங்க ஃபோட்டோ. இதே ஹீரோயின் வந்திருந்தா யாராவது உட்காந்துருப்பீங்களா அப்படின்றது என்னோட தேவை. இது இல்லை, என்ன சுற்றி வெளியே எடுத்தீங்க, சும்மா ஒரு ஜென்ரல் தான் தெரில, மேபி ப்ரிகாஷன் அண்ணன் சொன்னார்ன்ற எல்லாம் உட்காந்து எடுங்கன்றதுனால. எனிவே, அண்ட் அஃப்கோர்ஸ் Amidash, we wish you all the very best. You look very smart in the movie and I hope it's a big run and it'll take you places. And அடுத்தது திரு சவுந்தரராஜன் அவர்களை. அண்ணே வாங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இந்த கண்ணன் கூட ஜெயங்கொண்டா கூட வந்திருக்கேன். எங்கள் குருநாதர் வந்து தியாகராஜன் சார் தான். நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தோம். அப்படின்னு கண்ணன் கூட இருந்தோன்னா கண்ணன் பெரிய போராளி. இந்த படமும் வெற்றி பெறும். எல்லாரும் வந்து நம்ம வந்து கூட கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற செய்வோம். நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணே. நீங்களாம் அரசியலில் சேர்ந்து நீங்கள் பெரிய பேச்சாளரே ஆக முடியாதுண்ணே. ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி நிற்க வச்சா எல்லாம் ஓட்டு போட்டுருங்க சொல்லிட்டு கிளம்பிவிடாரு நினைக்கிறேன். தேங்க்யூ. பட் இட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா 6 மணி ஆரம்பித்தோம். இன்னொரு ரொம்ப ஐ திங்க் திஸ் அனதர் அப்சர்வேஷன். கடந்த 2 வருஷத்தில் 2 years பேக் ஆடியோ லான்ச்லாம் பண்ணும்போது 7 o'clockன்னு சொல்லுவோம். ஒரு 7:15 ஆரம்பிச்சிரும் அடுத்த நாள்.
பட் ஃபஸ்ட் டைம் 6 மணி ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். தட்ஸ் வெரி நைஸ். தேங்க்ஸ் கண்ணன் ஃபார் புட்டிங் திஸ் டுகெதர். அடுத்து நான் கூப்பிட்டு போடுற கண்ணன். இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்போவுமே படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் பஞ்சார் நாட்டம் காலத்துலேருந்து அது இருக்குது. ஆனால் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு. ஓகே, எப்போ எடுக்கிறாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ யோசிக்கிறாரு, எப்போ எழுதுறாரு, எதுவுமே தெரில. ஓகே, படம் எடுத்துகிட்டே இருக்காரு, உழையம் பண்ணுறாரு. சரி, படம் எடுக்கிறது ஓகே, ஒரு கிரியேட்டர் கதை மட்டும் யோசிக்கலாம். காசு இல்லைப்பா, அப்போ நானே போடுறேன். அவரே ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. எங்கேருந்து ஒரு காசு வருது, எங்கேருந்து ஐடியா வருது, எல்லாமே புதுராக இருக்குது. பட் he keeps on working. I think as an actor, as a guy from the movie industry, I'm very happy to see someone is, யாரோ ஒருத்தர், no, nothing is stopping them. They're just going forward. இந்த படம் தள்ளி போகாத போகும்போது எப்போல்லாம் ஆடியோ லான்ச் எங்கே பார்த்தா ஜெகன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஜெகன் அப்படி பார்க்கும்போது தான் சொல்லுவார். நானும் வெயிட் பண்ணினே இருப்பேன். இது வந்து வாட் இஸ் ஆர்யா அந்த படம் டெல்லிவலி தமிழ் பாட்டிலேருந்து பார்த்துனே இருப்பேன். கூடுவேன். ஒரு வாட்டி கூட கூடவே இல்லை. நான் ஒரு வாட்டி கேட்டேன், ரொம்ப பிடிக்கும், போங்கண்ணே சும்மா இதே பிடிக்கும், ஏன் கூட மாட்டேன்றீங்கன்னு. அதை ஞாபகம் வச்சு ஹி கால் மீ ஃபார் தள்ளி போகாது. தென் இஸ் ஜெகன் வி ஹேவ் டு கண்டினியூஸ்லி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் திடீர்னு பேப்பர் படிக்கிறேன், ஒரு படம் ஆரம்பித்து முடிச்சிட்டார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ ஐ ரியலி டுக் இட்ஸ் வெரி சீரியஸ்லி. ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம தைரியமாக கோச்சிக்க முடியும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து அமிச்சேன். மேபி ஐ தாட் இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுதான் கடைசியாக இருக்கும், ஓகே பண்ணவே மாட்டார்னு நினச்சேன். இனிமேல் வந்து நம்ம ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவரும் பண்ண மாட்டார். பட் நேற்று ஃபோன் வருது. எடுத்த உடனே செட் ஜெகன் நம்ம அடுத்த படம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்த உடனே தான் சொன்னேன். தென் செட் ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு நீ தான் வரணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஸோ இது 2 தைரியமாக சொல்கிறேன். கோச்சிக்க வேண்டியது எனக்கு அதுக்கு உரிமை இருக்குது. ஓகே, நீங்கள் கூப்பிடலாம் கூடாமலாம் அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. பட் நீங்கள் கூப்பிடலையோ இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன்றதை அந்த மேடையில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். த மேன், ஓகே, சம்டைம்ஸ் ஹெல்மிங் அ மூவி அஸ் அ டைரக்டரே பெரியது. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் சமன் இஸ் டூயிங் இட். மிஸ்டர் கண்ணன், த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அளவுக்கு 2007 சத்யஜோதி தியாகராஜ் சாரால் அறிமுகம் செய்யப்பட்டு ஜெயங்கொண்டான்ற ஒரு படத்தில் ஆரம்பித்த ஒரு பயணம் இன்றைக்கி 2021 வரைக்கும் ஒரு 11 ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 7 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் தியாகு சார் தான். தியாகு சார் அவர் என்னை அறிமுகம் படுத்தலைன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அது என் வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன். தியாகு சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவரால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். நன்றி தியாகு சார். எனக்கு மட்டும் இல்லை, அதர்வாக்கும் அவர் தான் அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் தியாகு சார் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்டு தள்ளி போகாது. இந்த படம் எனக்கு ஒரு கண்டென்ட் காதல் எப்படி ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்ததோ, ஒரு நல்ல நேம் இருந்ததோ, அதே மாதிரி தள்ளி போகாதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது ஸ்கிரிப்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதை, ஒரு என்டர்டெய்னிங் இருக்குது, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அதர்வா சார் தான் இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணார். சார் நாங்கள் பூமராங்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படமும் ஒரு டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அந்த படத்தில் நான் அவர்கிட்ட மரியாதையாக நடந்திருக்கேன்ற ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. செகண்ட் ஃபிலிமை நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவர் சொல்லி ரெஃபர் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை முறையாக அனுமதி பெற்று இந்த படத்தை எடுத்தோம். சென்னை அப்புறம் ஃபாரின் எல்லாமே அந்த கதையில் இருந்தது. ஸோ நிச்சயமாக தள்ளி போகாத வந்து எந்த விதத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு படம். எப்படி ஒரு 96, எப்படி ஒரு வினை தாண்டி வருவாயா, ஒரு மௌனராகம், இதயம், இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு க்ளீனாக ஒரு அழகாக எந்த இடத்துலையும் ஒரு ஆபாசமான ஒரு எந்த காட்சிகளும் இல்லாமல் ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்கும். அதுக்கு இந்த படம் முக்கியமாக இருக்கும். நான் நன்றி சொல்கிறது வந்து ராம் பிரசாத் சார். அவர் வந்து எனக்கு ஈவென்ட் தந்தர்லேருந்து பெரிய ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபினான்ஷியர் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறாருன்னா நான் திருப்பி அவர் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அதனால் அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ ஒரு நாள் கூட அவருக்கு வட்டி நான் அவர் எந்த டேட்டில் கொடுக்குறாரு அதுக்கு முதல் நாள் தான் கொடுக்குறேன் தவிர பின்னாடி கூட கொடுத்ததில்லை. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவருக்கும் உள்ள நட்பு உருவாகுது. ஏன்னா பிஸ்னஸில் முக்கியமாக வந்து பணம் தான். அதை வந்து நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவங்க நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க, எந்த விதத்துலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கு ராம் பிரசாத் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான நன்றி சொல்லணும்னா கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். எனக்கு போன படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து, கோவிட் டைமில் எப்போவுமே அவருக்கு மாதம் வட்டி கட்டுவோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணல. அவருக்கு சுச்சுவேஷன் தெரியும். ஸோ அதை புரிஞ்சு எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ண அன்பு சாருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தை வந்து
முறையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். அது வந்து ஒரு சாதாரண பணி இல்லை. ஒரு படம் எடுக்கிறத விட மிக கடினமான பணி வந்து அது கரெக்டாக தேட்டர் போட்டு அது மக்கள்கிட்ட சேர்ற ஒரு விஷயம். அதுக்கு திருவேங்கடன் சார் அவர் பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவர்கிட்ட அந்த ஒளிவு மறைவு இந்த வளவள குழகட அதெல்லாம் கிடையாது. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது சார், இது ஒர்க் அவுட் ஆகாது சார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் சார். திருவேங்கடன் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்டு வந்து இன்னும் நன்றி சொல்லணும்னா கபிலன் வைரமுத்து ஒரு பிரதர் மாதிரி. நான் அவர் கூட ஒரு தள்ளி போகாத ஆரம்பித்த பயணம் இப்போ 4வது படத்துக்கு அவர் வசனம் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒரு உறவு இருக்குது. டெய்லி ஃபோன் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய எழுத்து திறமை தான். தள்ளி போகாததில் வந்து வசனம் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா வந்து தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் தலைமுறைக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியாதுமா, ஆனால் எங்கள் தலைமுறைக்கு உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையும். அப்புறம் இன்னொன்று வந்து நாம் தேடுற பல விஷயங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி வரணும். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். ஆனால் படம் முழுக்க ஒரு அழகான ஒவ்வொரு இடத்துலையும் கை தட்டுற மாதிரி ஒரு பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஒரு வசனமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் தன்னுடைய தனித்தன்மையை அவர் இழக்கவே இல்லை. அவர் வந்து வேற யாரையுமே வந்து வைரமுத்து சார் சன்னு அவர் அந்த மாதிரிலாம் அதை அவர் எடுக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அதை மிக நேர்த்தியாக பயணிக்கிற கபிலன் வைரமுத்தோட இன்னும் நான் தொடர்ந்து நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்டு சௌந்தர் அண்ணன் மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஜெயங்கொண்டானில் வந்து ஜெயங்கொண்டான் முடிச்சுட்டு அடுத்த படம் தியாகு சாருக்கு தான் பண்ண வேண்டியது இருந்தது. சார் அவர் கண்ணனுக்கு வெளியில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் போய் பண்ணட்டும், அவர் கல்யாணம்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி தியாகு சார்கிட்ட என்னை வந்து செகண்ட் ஃபிலிம் சத்யஜித்தில் பண்ணாமல் தனஞ்சய் சாருக்கு பண்ண வச்சது சௌந்தர் அண்ணன். அந்த இதில் நன்றி. அண்ட் வந்து அமிதாஷ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் வந்து அந்த இன்னொரு லீட் ரோல் அது கரெக்டாக அமையலைன்னா அந்த ஃபுல் படமே வந்து ஸ்ட்ரக்சரே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதர்வா ஹீரோயின் 2 பேருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு 3 பேருமே ஒரு டைமென்ஷன் மாதிரி. அதில் ஏதாவது ஒரு சின்ன புள்ளி கூட ஒரு கோணல் ஆகிடுச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த படமே இதுவாகிடும். ஸோ அந்த விதத்தில் அமிதாஷோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவங்க லுக்கு, ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். ரொம்ப நன்றி அமிதாஷ். அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்தது. ஒரு பெரிய இடத்து பிள்ளை ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு மரியாதை குறைவாகவோ தான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு யூனிட் அவ்வளோ சாதாரணமாக இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் நான் என்னென்னைக்கும் நான் நன்றி சொல்வேன். அண்ட் தியாகு சார், அப்புறம் செல்வா எடிட்டர் யுவன் தந்திலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு, அப்புறம் இந்த ஆர்ட் டைரக்டர் ராஜ்குமார், நீங்கள் படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவருக்கும். அண்டு சண்முக சுந்தரம் 96 படம் பண்ணார். அவரால் வர முடியல, பட் இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருந்தாரு. நான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து ஓம் சரண் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர் வந்து ஃபாரின்லலாம் வந்து ஒரு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணால் எப்படி கண்ட்ரோலாக பண்ண முடியுமோ அதே காசு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்கிற எவ்வளோ வருந்தோ அதே அளவுக்கு தான் ஃபாரின்லேயும் பண்ணார். அந்த ஈக்குவலான செலவு தான் அங்கே பண்ணார். ஒரு பெரிய மேஜிக். எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான்லாம் நிம்மதியாக நாங்கள் டைரக்ஷன் பண்ண முடியும்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஓம் சரண் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். நிச்சயமாக ஃப்யூச்சரில் அவர் பெரிய ப்ரொடியூசராக வருவார். அவருக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்குது. அப்புறம் இன்னொரு சகோதரர் வந்து சுரேஷ் சந்திரா சார். இந்த படத்தை வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணார். அதர்வா சார் டேட் பார்க்குறதா இருக்கட்டும், எனக்கு டேட் வேணுன்றதுலேருந்து எப்போவுமே வந்து இந்த படம் நல்லா வரணும், குறிப்பாக நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இதயத்தில் வந்து சுரேஷ் சந்திரா சார். இதையெல்லாம் விட முக்கியமான நான் நன்றி சொல்லணும்னா அதர்வா அண்ட் அனுபாமா. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு அழகான ஒரு படமாக வரத்துக்கு முக்கிய காரணம் அவங்க 2 பேர் தான். பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது அதர்வாவா அனுபமாவா எந்த சீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் யார் நல்லா பண்ணாங்கன்ட்டு. அந்தளவுக்கு 2 பேருக்குமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. அதர்வாவோட ஹெல்ப்லாம் அவ்வளோ பெரிய அமேசிங். இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக என்னால் வந்து ஒரு ஈஸியாக ஒரு படத்தை எடுத்துட முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட நான் வந்து 35 டேஸில் என்னால் முடிச்சிட முடியும். ஏன்னா என்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஒரு ஷாட் எது வேணும் வேணாம் அப்படின்றத என்னால் ஈஸியாக முடிவு பண்ணிட முடியும். அதுக்கு காரணம் தியாகு சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடமும் என்னுடைய குரு மரியாதைக்குரிய திரு மணிரத்னம் சார்கிட்ட ஒரு 10 வருஷம் இருந்த அனுபவம் தான். அந்த 2 பேர் 2 பேருமே லெஜெண்ட். அவங்க வந்து சாதாரணமாக ஈஸியாக தியாகு சார்கிட்டலாம் போய் ஒரு கதை சொல்லி டைரக்ட்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய டோர் இருக்குது. அத்தனை கதவை திறந்தால் தான் கடைசியில் ஒரு குட்டி சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. ஈஸியாக போய் ஃப்ரைடே கதை சொல்லிவிட்டு மண்டே டைரக்ட்லாம் ஆகவே முடியாது. நான் கதை சொல்லி 2 வருஷம் வெயிட் பண்ணேன் சத்யஜோதியில். கிட்டத்தட்ட ஒரு 250 தடவையாவது அந்த கதையை சொல்லியிருப்பேன். திடீர்னு கூப்பிட்டு கேட்பார், கரெக்டாக இருக்கானா, இவன் ஃபோக்கஸ்டாக இருக்கானா, இல்லை எதாவது மாற்றி விட்டானா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஒரு ஆழமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டு தான் 11 படம் இயக்க பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் தியாகு சார் தான்.
ஸோ இப்போ வரவங்கலாம் என்னோட படத்தில் ஒரு பையன் வந்தான், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஒர்க் பண்ணான், செகண்ட் ஷெட்யூல் எங்கே ஆளுங்காலம் பார்த்தா சார் அவன் டைரக்டர் ஆகிட்டானாங்க. மொத்தமாக 10 நாள் தான் ஒர்க் பண்ணான், போதும் சார்ன்ட்டான். ஸோ இன்றைக்கி வரவங்க ஒரு 10 டேஸுக்கு மேலே யாருமே ஒரு ஒரு அந்த பொறுமை கூட இருக்கிறதில்ல. அப்புறம் அதனால தான் அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் லாஸ் ஆகி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு உதவி இயக்குனர்ன்றது முக்கியமாக ஒரு 5 இயர்ஸ் அது கற்றுக்கிட்டு வரணும். அதுவும் தியாக சார் மாதிரி, மணிரத்னம் சார் மாதிரிலாம் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப நன்றி. அண்டு அதை விட இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது முக்கியமான காரணம் பத்திரிகை நண்பர்கள் ஒருத்தர் பேரும் சொல்லி எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பழக்கம், அவ்வளோ சப்போர்ட், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னுடைய படங்கள்னும் போதே ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வரணும்னு நினச்சது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஜெகதீஷ், அத்தனை பேருக்கும் நன்றி. யாராவது விட்டுருந்தா என்ன மன்னிச்சிருங்க. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. தள்ளி போகாதே, கண்டிப்பாக 14th ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் படமாக இந்த படம் இருக்கும். இது ஏதோ லைக் வெள்ளிக்கிழமை வந்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை மறைகிற படம் இல்லை. இது ஒரு அழுத்தமான ஒரு இதயம் மாதிரி, ஒரு 96 மாதிரி அழுத்தமாக தன் கால் தடத்தை பதிச்சுட்டு தான் போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, மாறவும் மாறாது. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கண்ணன், தேங்க்யூ ஸோ மச். இல்லை பரவாயில்லைங்க, எனக்கு எல்லாருமே விட்டுட்டாங்க. நான் தான் சொன்னேன், நான் வந்து பார்சி மாதிரி, இந்தியாவில் இருக்க பார்சி மாதிரி, யாருமே எனக்கு கண்டுக்க மாட்டாங்க. நான் எல்லாரோடையும் சேர்ந்து போவேன். ஆமாம், இல்லை சொல்ல. இன்ஃபேக்ட் அதான் சொன்னேன், அதர்வா டேட் அவங்களுக்கு சுரேஷ் சந்திரா தேவை, என் டேட் தேவை யாருமே தேவையில்லை, எனக்கே ஃபோன் பண்ணுங்க, ஓகே, நானே வந்துடுவேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சின்ன இது ஷார்ட் ஸ்பேன் நிறைய விஷயம் சொன்னார். பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஸ்டக் ஆச்சு. இன்றைக்கி இங்கே இருக்க மேடையில் எல்லாரும் ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு, ஐயோ நட்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்குறோன்னா அது மிஸ்டர் ராம் பிரசாதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணன் சொன்னார், எப்போ போய் காசு கேட்டாலும் தராரு அப்படின்ட்டு. ஐ மீன் இந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆள் கருவேன்னு. பட் மிஸ்டர் ராம் பிரசாத் நிஜமாக வி வுட் லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஆனால் கண்ணன் மாதிரி ஒரு நாள் முன்னாலேயெல்லாம் கொடுத்துட மாட்டோம். நீங்கள் நிறைய வாட்டி கேட்டால் கொடுப்போம், ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் வி வுட் லவ் டு ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் எல்லாரும் ஐ மீன் 2 பேரும் சொன்னாங்க, இது வந்து முரளியனுக்கு எப்படி ஒரு இதயமோ அந்த மாதிரி ஒரு அழுத்தமானது இருக்கும்னு. பட் ஐ திங்க் அதர்வைஸ் ஆன் இஸ் டிஃப்ரெண்ட் லீக். கண்டிப்பாக இதயம் வேணும், முரளி அந்த மாதிரிலாம் வரவே மாட்டார். அவரு தான் காதலை சொல்ல தயங்குவார். லைஃப்லேயே வந்து அதர்வா எல்லாருக்கிட்டே லவ் சொல்லார். பிகாஸ் இஸ் சச் அ வெரி ஓப்பன் ஹார்ட்டட் காய், இஸ் ஃப்ராங்க், இஸ் ப்ரோல், ஓகே, அது மாதிரி. பட் ஆஸ் அ பெர்ஃபார்மர், எஸ், ஐ திங்க் நவரசா வந்தது, அவரோட 100 பாருங்கள், இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். வழக்கமாக எல்லா ஹீரோஸும் வந்து ஆக்ஷன் படம் நடிப்பாங்க, பட் இஸ் நவுட் சேஞ்ச் ட்ராக். எனிவே, அவர் வரும்போது சொல்கிறேன். மிஸ்டர் இந்த படத்தோட 3 பாடல்களும் எழுதி கதை வசனம் எழுதியிருக்காரு. 4வது படம் ஒர்க் பண்ணுறாரு, விச் இஸ் நைஸ் திங். ஜென்ரலாக ஒரு படம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, தே ஆல் ஒர்க் டுகெதர். அதுக்கப்புறம் வேறு டேஸ்ட் தே ஆல் பிரேக் த செயின். அது இல்லாமல் கண்டினியூஸாக யூர் ஒர்க்கிங், அதுவே பெரியது கண்ணன், ஓகே. அண்ட் இட்ஸ் குட் திங். இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன், ஸோ ஐ வாண்ட் டு கீப் யூ மைண்ட். அதுக்காக தான். கபிலன் வைரமுத்து. எல்லாருக்கும் வணக்கம். தள்ளி போகாதே இந்த படத்துக்கு வசனமும் பாடல்களும் எழுதின அந்த ஒரு சமயம் வந்து எனக்கு இந்த படத்துடைய ஒரு கதாபாத்திரமாகவே மாறின மாதிரி ஒரு உணர்வை தந்தது. இந்த படம் பார்க்குற உங்களுக்கும் அந்த அந்த உணர்வு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திரு கண்ணன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி. இந்த பேண்டமிக் டைமில் தமிழ் சினிமாவில் ஒருவரை வந்து நம்பிக்கையோடு பார்ப்பது அப்படின்றது ரொம்ப அரிது. அதுவும் ஒருத்தரை வந்து எப்பவும் புன்னகையோடையே பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது. கண்ணன் சார் அப்படி இருந்தார். அவர் வந்து எங்கேயுமே நிற்கலை, அவர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தார். அவரை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு காதலை பற்றியும் திருமணத்தை பற்றியும் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு வண்ணமயமான ஒரு உரையாடலாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஒரு முழு திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இயக்குனர் கண்ணன் அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. என்கிட்ட சமீபத்தில் வேறு ஒரு துறையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டார், ஏன் உங்கள் தமிழ் சினிமாவில் வந்து இந்த ரத்தம் தெரிக்காத மாதிரி, இந்த வன்முறை வெறியாட்டம்லாம் இல்லாத, இந்த பழிக்கு பழி வாங்காத, இந்த அருவா துப்பாக்கி கத்தி இதெல்லாம் இல்லாமல் படங்கள்லாம் வரவே வராதா
அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு விளையாட்டு கேட்டார். தள்ளி போகாதே வருது. இந்த படத்தில் வந்து ரொம்ப ரத்தம் தெரிக்காது, பெரிய வன்முறை வெறியாட்டம்லாம் இருக்காது. ரொம்ப ஒரு மிதமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ரசிகருக்கு ஒரு டேக்அவே இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வரும்போது பொதுவாகவே இந்த பலவிதமான ஒரு பிரச்சனைகளால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான மன அழுத்தம் வந்து கூடியிருக்கு அப்படின்னு ஒரு மருத்துவ உண்மை சொல்லுது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது இறுக்கமாக இருந்த மனங்கள் வந்து கொஞ்சம் இளகி இருக்கும். டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த படத்தில் வந்து அதர்வா அவர்கள் வந்து ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்கார். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. என்னதான் நம்ம வசனம்லாம் எழுதினாலும் பாட்டெல்லாம் எழுதினாலும் அது அந்த ஸ்பாட்டில் எப்படி டெலிவர் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த படத்தில் பல இடங்கள் சொல்லலாம். குறிப்பாக வந்து வெளிநாட்டில் வந்து அவங்க ஒரு தம்பதி வந்து அவங்களுடைய பிரிவை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து திரு அதர்வா அவர்கள் வந்து ஒரு வசனம் பேசணும். அது வந்து ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தார். அவ்வளோ ஒரு லைஃப் இருந்தது, அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இளமை இருந்தது, எல்லாமே கலந்துருந்தது அதில். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவரும் அனுப்பமா அமிதாஷ் எல்லாருமே ரொம்ப அழகாக அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய நண்பர் ஜெகன் அவரும் நானும் வந்து ஒரு ஒற்றுமை என்னென்னா நாங்கள் 2 பேருக்குமே எங்களுக்கு குரு வந்து கேவி ஆனந்த் சார். அவர் இன்று இல்லை என்றாலும் அவருடைய ஒரு வாழ்த்துக்கள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெகன் அவரோட சேர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கோம். இப்போ தள்ளி போகாதே, இந்தியன் 2 இன்னும் நிறைய பயணம் போயிட்டுருக்கு, கவன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு கண்ணன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு படமாக இது இருக்கும். இந்த படத்துக்கு உங்களுடைய வரவேற்பு வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். கபிலன் வந்து முதலே சொன்ன மாதிரி ஒரு நட்பில் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் தான் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் என்னோட நட்பு கபிலன் ஆரம்பிச்சது என் வீட்டில் தான். அவர் பார்த்தது கூட இல்லை, பேசுறது கூட இல்லை. முதல் வரையும் எங்கள் வீட்டில் மீட் பண்ணோம். மெய்நகரின் அப்படி எழுதின ஒரு புத்தகத்தில் தான் இன்ஸ்பிரேஷனாக கவன் உருவாச்சு. அதுக்காக தான். அடுத்து நான் கூப்பிட போகிறவர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ். நான் வந்து ஐ லிவ் இன் ராயப்பேட்டா சுற்றி தான் நான் வளர்ந்தேன். என் வாழ்க்கையே ராயப்பேட்டால் தான். அப்போ போகும்போது தான் நான் பார்த்த முதல் லோகோ ஐ திங்க் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு டார்ச் இருக்கும், ஓகே, ராயப்பேட்டாவில் லாய்ட்ஸ் ரோடில். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பதிச்ச ஒரு இது. அப்புறம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சு தென் ஐ ரியலைஸ், மூன்றாம் பிறை ஒரு படம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இப்போ கேள்விப்படுறேன், யோசிப்பாங்க, மணிரத்னத்துக்கு முதல் படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலமகேந்திராவும் முதல் படமோ ஓகே சத்யஜோதி ஃபிலிம்ஸ். டைரக்டர் கண்ணனோட முதல் படமோ அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதர்வாவின் முதல் படம் பானா காதாரி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணன் வரும்போது திரு தியாகராஜனை பற்றி ஒன்று சொன்னார். 250 வாட்டி ஒரு டேரக்டர் கதை சொல்லணும், 2 வருஷம் ஆகும் அப்படி கதை இன்னும் சொல்கிறதுக்குன்னு. ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜி சார். டுடேஸ் ப்ரொடியூசர் ஷுட் டேக் அ லெசன் அவுட் ஆஃப் தட். யோசிச்சு பாருங்கள், ஒரு டேரக்டர் தன்னோட கதையை 250 வாட்டி சொல்ல டயர்ட் ஆனான்னா ஆடியன்ஸு டயர்ட் ஆவாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் டயர்ட் ஆகாமன்னு சொன்னா ஐ திங்க் ஆடியன்ஸ் வில் டேக் திஸ் மூவி. இட்ஸ் a simple strategy. ஐ திங்க் சம் ஆஃப் த கிரேட் செயின்ஸ் வந்து குருலாம் வந்து சிஷ்யா கிட்ட எடுத்தோன்னே லெசன் சொல்ல மாட்டாங்க, சும்மாவே பேசுவாங்க. ஏன்னா பொறுமை எழுந்து கிளம்பி போயிட்டு கட்சியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இஸ் அ கிரேட் சிஷ்யா. ஐ திங்க் அந்த பிரின்சிபல் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோட ஆசை சார், இஃப் யூ கேன் ஷேர் இட் வித் மீ, நிஜமாவே திரு மணிரத்னம் அவர்கள் 250 வாட்டி அந்த கதையை சொன்னாரா பகல் நிலவை அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா தெரில, நிறைய பேர் யார் சொல்றது, யாருமே சொல்றது இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஐ ரியலி லவ் டு நோ ஜஸ்ட் ஃபார் சினிமா ரெக்கார்ட் சார், ப்ளீஸ். தள்ளி போகாதே இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லர் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது கண்ணன். நிஜமாக வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லவ் சப்ஜெக்ட்டுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. கேமராமேன் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. அவர் வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா, ரொம்ப நல்லா. அதர்வா வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க அப்பா வந்து இதயம் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி அழைப்பார். நான் போயிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அவர் தங்கச்சி அக்கா அவங்கெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை.
இதயம் பண்ணார், அதுக்கப்புறம் என்றும் அன்புடன் பண்ணார். நாங்கள் வந்து 2 பேருமே வந்து ஒரு நல்ல நண்பர்களாகவே நாங்கள் அதுக்கப்புறம் பழகிட்டு இருந்தோம் முரளி. அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து எங்ககிட்ட வந்து ஒரு நியூ கம்மர் வந்து சொன்னார். இந்த கதை கேட்ட உடனே சரி இது நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பண்ணலாம், பானா காத்தாடி பண்ணலாம் அப்படின்னு நினச்ச போது இதுக்கு யார் நல்லா அமைவாங்கிற போது பத்ரி வெங்கடேஷ் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் முரளி பையன் ரொம்ப நல்லா இருக்கார், பார்க்குறதுக்கு டாலாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காருன்னு சொன்னார். அப்போ வந்து நாங்கள் வந்து முரளியை கூப்பிட்டு பேசி, முரளி வந்து கதையை கேட்டார். அவர் ரொம்ப வந்து வாஸ் வெரி கீன். ஏன்னா பையன் வந்து நல்லா லான்ச் பண்ணணும், எப்படியாவது நல்லா வரணும்னு அவர் ரொம்ப ரொம்ப விரும்பினார் முரளி. கதையை கேட்டுட்டு ஒத்துக்கிட்டாரு. அண்டு அதர்வா அந்த படத்துலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து நான் பார்த்தேன், நான் இந்த ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அண்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து அந்த ஹீரோயின் வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து, நான் அந்த பொண்ணை வந்து கொடி படத்தில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அப்போ டைரக்டர் துரை செந்தில்கிட்ட சொன்னேன், நான் எப்படியாவது நம்ம அந்த பொண்ணை வந்து நம்ம பட்டாஸ் படத்தில் போடணுன்னு. பட் டேட்ஸ் அண்ட் சில பிரச்சனைகளால் எங்களால் வந்து போட முடியல. அமிதாஷ் வந்து அந்த பையனையும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தெரியும். நான் அவங்க அப்பா வந்து கிரீஷ் பிரதான் அண்ட் அவங்க அம்மா வந்து எனக்கு நல்ல பழக்கம், ரொம்ப வருஷமாக பழக்கம். அமிதாஷ், நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அண்ட் நல்லா ரொம்ப உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. யூ ஹாவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஜெகன், நான் உங்கள் சீன்ஸ் பார்க்கல, பட் ஜெகன் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமாக வந்து யூ ஆல்சோ ஹாவ் அ வெரி நைஸ் ஃபியூச்சர். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி வந்து மென்ஷன் அபவுட் மிஸ்டர் ராம்பிரசாத். ராம்பிரசாத் வந்து ரொம்ப சைலண்ட் பர்சன், பட் அவரை பற்றி நான் கண்ணன் மூலியமாக தான் கேட்டிருக்கேன் நான். அண்ட் ஐ ஷுட் தேங்க்யூ மிஸ்டர் ராம்பிரசாத் ஃபார் சப்போர்ட்டிங் என்னோட ஓன் பிரதர் மாதிரி கண்ணன் வந்து. அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு கிவ் யுவர் சப்போர்ட் டு ஹிம் சார், ப்ளீஸ். அண்ட் மிஸ்டர் திருவேங்கடம், நான் வந்து அவரை வந்து நிச்சயமாக பாராட்டணும் இன்றைக்கி. ஏன்னா வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறதே கிடையவே கிடையாது எந்த படத்துக்கும். அவர் வந்து சொன்ன மாதிரி எல்லா படமே வந்து ஓடிடிக்கு போகிறதில்ல. ஓடிடிக்கு போகிற படங்கள் வந்து வெரி ஃபியூ தான். அவுட் ஆஃப் ஒரு 100 படத்தில் வந்து ஒரு 8 படம் 10 படம் தான் வந்து ஓடிடியில் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் எல்லாம் தியேட்டரில் தான் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் படத்தை பார்த்து விரும்பி இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். கோபி சுந்தர் மியூசிக் டைரக்டர் வந்து அவர் கேரளாவில் இருக்காராம். அவரோட மியூசிக்கு அண்ட் ரீ ரெக்கார்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கோபி சுந்தர் வந்து அந்த சாங் இதயா இருக்கு இல்லையா, அந்த சாங் எனக்கு வந்து இதயமே இதயமே இதயம் சாங் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வரும். கபிலன் வைரமுத்து தான் எழுதியிருக்கார் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வெரி 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 இம்ப்ரெசிவ் சாங். எனவே இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜெகன் கேட்டார், மணிரத்னம்கிட்ட நீங்கள் கதை இவ்வளோ தடவை கேட்டிங்களான்னு. நானும் மணிரத்னமும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவரும் நாங்களாம் வந்து பல வருடங்கள் வந்து கதைங்களாம் நிறைய கதைங்களை வந்து நாங்கள் பேசியிருக்கோம். 2 பேருமே அந்த டைமில், நானும் வந்து ப்ரொடியூசராக இல்லை, பட் நான் வந்து அப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்த டைமு. நானும் மணியும் அடிக்கடி மீட் பண்ணி கதைகளை பற்றி பேசுவோம். 2 பேர்த்துக்குமே வந்து சினிமா மேலே பயங்கர வந்து ஒரு பேஷன். அப்போ வந்து மணி வந்து ஒரு நாளைக்கு வந்து என்கிட்ட வந்து சொன்னார், என்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டார். நான் வந்து மணிரத்னம் வந்து ஒரு கன்னட படம் பண்ணார், பல்லவி அனுபல்லவின்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து எங்கள் அப்பா வீனஸ் பிக்சர்ஸ் கோவிந்தராஜ் தான் தயாரித்தார். அப்போது அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து மணி மேலே ஒரு பயங்கர இம்ப்ரெஷன். ஏன்னா அவரோட ஷார்ட்ஸு, அவரோட வந்து டேக்கிங்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு.
சரி இவர் கதை சொல்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த படத்தை வந்து செஞ்சோம். அந்த படம் வந்து அந்த டைமில் வந்து பெரிய வந்து சக்ஸஸ் இல்லைனாலும் நல்லா ஓடிச்சு. ஆனால் மணிரத்னமுக்கு ஒரு பெரிய பேர் வந்தது அந்த படத்தில். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஏவிஎம்மில் வந்து சத்யா மூவிஸ் படத்தில் ஒரு படத்தில் வந்து ரஜினி சார் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் போகும்போது அவர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த படத்தை நான் பார்க்கணும், எல்லாரும் வந்து இந்த டைரக்டரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏவிஎம்மில் போட்டு காமிச்சேன். போட்டு காமிச்ச உடனே வந்து அவர் வந்து இம்மீடியட்டாக வந்து அப்போது அங்கே இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ் எஸ்பி முத்துராமன் சார் எல்லாரையும் கூப்பிட்டு மணிரத்னம் பற்றி புகழ்ந்து, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய க்ரோத்தில் வந்துட்டார். அது எனக்கு ரொம்ப நிச்சயமாக வந்து ஒரு பெருமையான விஷயம். இன்றைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். அண்டு கண்ணனை பற்றி நான் கட்டாயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்ணன் வந்து எனக்கு வந்து 1995லேருந்து எனக்கு பழக்கம். எப்படின்னா நான் வந்து அப்போது ஜெயிப்பது நிஜம்னு ஒரு சீரியல் பண்ணோம் சன் டிவியில். அந்த சீரியல் பண்ணும்போது மனோபலா டைரக்டர். பட் மேக்ஸிமம் வந்து அந்த சீரியலோட சக்ஸஸுக்கு வந்து கண்ணன் தான் காரணம். அவரோட ஹார்ட் ஒர்க், பிளானிங், அந்த டைம்லேருந்தே அவர் நல்லா பிளான் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் மணிரத்னம் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி மணிக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து என்கிட்ட கதை சொல்லிட்டதுக்கப்புறம் நான் மணிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவர் வந்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. இல்லை வந்து ரொம்ப வந்து டேலண்டட் பாய், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ கண்ணன் வந்து அப்படி தான் வந்து டைரக்டராக நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி படம் பண்ணோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேங்க, ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், எவ்ரி ஷாட் வந்து அவர் பிளான் பண்ணுவார். கண்ணன் வேஸ்ட்டே பண்ண மாட்டார். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நிறைய படங்கள் டெஃபிசிட் ஆகாது, நல்லா வந்து பட்ஜெட்டில் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லாவும் எடுக்கக்கூடிய திறமையும் இருக்குது. அதே டைமில் வந்து காஸ்ட் கான்ஷியஸும் அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஐ ஹேவ் டு மென்ஷன் அபவுட் அதர்வா. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் வெறும் ஆக்ஷன் இல்லாமல் உங்கள் அப்பா மாதிரி யூ ஷுட் ஆல்சோ டூ மோர் சோஷியல் ஃபேமிலி ட்ராமாஸ் எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக இதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடையும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இன்ஃபேக்ட் ஐ திங்க் இட் டேக்ஸ் அ பிக் ஹார்ட் டு சே, மணிரத்னம் முதல் படத்தை நான் கொடுத்தேன், அது சுமாராக தான் போச்சு அப்படின்னு தைரியமாக சொன்னார். இன் கான்வர்சேஷன்ஸ் வித் பரத்வாஜ் ரங்கனில் மணிரத்னம் சேஸ் அந்த படத்தோட மிகப்பெரிய இதே வந்து பாடல்களை பற்றி தான் சொல்கிறார். சேஸ் இளையராஜா வாட் வாஸ் இட் எலிமெண்ட், எவ்ரிடே வாஸ் கிவிங் 2 songs. 3வது ஒரு டியூன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பாடல் கேட்டேன், இல்லை ஒரு கோட்டா முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு, நீ அதை வேறு படத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் வெரி சாரி டு சே, மிஸ்டர் மணிரத்னமே சொல்லியிருக்காரு, நான் எடுத்த படங்களே ரொம்ப சுமாரான படம் பகல் நிலவு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஓகே, பட் இட் டேக்ஸ் அ கிரேட் ஹிட், பட் யூ ஸ்டில் டேக்ஸ் ப்ரைட் நோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில். அவருக்கும் முதல் படம் கொடுத்துருக்கீங்க, அவரோட சிஷ்யனுக்கும் நீங்கள் தான் முதல் படம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ஓகே, ஃபார் பிரிங்கிங் திஸ் கிரேட் பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் த ஃபைனல், ஓகே, த மேன் ஆஃப் த மொமெண்ட். அதர்வா பற்றி ஒன்று சொல்லணும்னா, we have done 2 films together, but அதை தாண்டி as my friend or personal observation, he's like this giant, soft giant. ஷ்ரெக் படம்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். இருக்க மீசைக்கும் ஓகே அவர் ஸ்டேச்சருக்கும் அவர் மனசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் ஷூட்லலாம் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். ப்ராபப்ளி அவர் வந்து பண்ணா he has to really push himself. வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே எங்கள் கேலண்டர்லேருந்தே அப்படியே கிழிச்சு போடலான்னு எனக்கு அந்த 1.5 வருஷம் அப்படியே போச்சு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம், நிறைய இழப்பு எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு, இங்கே இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தள்ளி போகாதே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பிளான் பண்ணோம். அடுத்தது பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் இருந்தது. ஸோ நானும் கண்ணன் சார் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது, என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
ஒரு 2-3 டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு படம் பாப்பப் ஆச்சு. சரி, இந்த ஒரு நல்ல படமாக இருக்கே, இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போகும்போது இமீடியட்டாக கண்ணன் சார் ஓவர் நைட் ஒரு டீம் அசெம்பிள் பண்ணார். இந்த டீம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பேசினது வந்து கபிலன் சார் கிட்ட தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் தமிழில். இதுக்கு வந்து கரெக்டான ஆள் யாருன்னா கபிலன் சார். அதை தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கபிலன் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டீம் நமக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் ஷமி சார், எடிட்டர் செல்வா சார், மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் சார், எல்லாருமே அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸை வந்து அனுபமாவாக தான் இருந்தது. இந்த ரோலுக்கு வந்துட்டு அனுபமா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அனுபமா கிட்ட போய் பேசின உடனே வந்துட்டு அதுவும் அமைஞ்சிது. ஸோ எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அமைஞ்சிட்டு இருந்தது. பட் ஒரே ஒரு ரோல் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு ரோல் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அமிதாஷ் கிட்ட போய் கேட்டோம். சரி அமிதாஷ் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணன் சாரும் ஃபீல் பண்ணால், நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ போய் கேட்கும்போது அமிதாஷ் இமீடியட்டாக வந்துட்டு ஹீ ஃபெல்ட் எக்ஸைட்டட் அபவுட் இட் அண்ட் இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ திங்க் மொத்தமாக இது ஒரு டீமாக செட் ஆனதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஈவன் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஷூட்டிங். அண்ட் முக்கியமாக நான் வந்துட்டு ராம்பிரசாத் சார் பற்றி சொல்லி ஆகணும். ராம்பிரசாத் சார் வந்துட்டு கண்ணன் சாருக்கு ஒரு பேக் போன் மாதிரி. ஸோ நாங்கள் பூமராங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ராம்பிரசாத் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்ணன் சார் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவர் எவ்வளோ ஸ்பீடாக எடுப்பார் என்ன அப்படின்னு சொல்லி. பட் நான் கண்ணன் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, வந்து சின்ன வயசில் இந்த ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்ரி செகண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கண்ணன் சார் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடித்தோம், ஒரு 20 நாள் முடித்த பிறகு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லைவுக்கு வந்து தாடி வளர்க்குறதுக்கு கண்ணன் சார் வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், சார் எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 to 3 வீக்ஸ் போல் இருக்கும் சார். 3 வீக்ஸில் நல்லா தாடி வளர்ந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் போயிடலாம். ஓகே சார் சூப்பர், அப்போ அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ 2 வீக்ஸ் எண்டிங்கில் நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். கண்ணன் சார் தாடி இந்த லெவல் ஓகேயா பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ் டைமில் ஃபோன் பண்ணுறேன். பார்த்தா அவர் ஆக்ஷன் கட்டுன்னு வேறு இடத்துல இருக்கார். ஸோ என்ன சார், என்ன படம் ஷூட்டிங் சார்? நம்ம படம் ஷூட்டிங் வேறு எதுனா நான் இல்லாத போர்ஷன்ஸ் எதுனா எடுக்கிறீங்க? ஐயோ இல்லை சார், நான் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இன்னும் 3 days நான் முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிக்கிறீங்க, எப்போ சார்? நீங்கள் இன்னொரு 2 months ரிலீஸ் சார் படம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார், நம்ம எப்போ அப்படின்னு கேட்குறேன். இதோ வீசா முடிஞ்ச உடனே அடுத்தது போயிடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே. ஸோ வீசாக்கு ப்ராசஸ்க்கு அனுப்புகிறோம். வீசா ப்ராசஸ்க்கு நம்ம பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகுது, அதுக்குள்ளே இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 2 லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் இருந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற டைமில் 3 படம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காரு. அண்ட் அந்த அளவுக்கு மொத்தம் அதே டெக்னீஷியன்ஸ் தான். ஷமி சாருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் என்ன நினச்சேன்னா கண்ணன் சார் மட்டும் தனியாக ஷூட்டிங்கில் இருக்கார் போல். ஷமி சாருக்கு அடிச்சு சரி அட்லீஸ்ட் ஃபுட்டேஜாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லை சார் கண்ணன் சார் ஷூட்டிங்கில் தான் இருக்கேன். மொத்த டீமையும் தூக்கிட்டு போயிட்டாரு அடுத்த படம் ஷூட்டிங்க்கு. அண்ட் மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய படம் பண்ணோம் சார். அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் தள்ளி போகாதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிம். இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெயின்ஸ், நிறைய நெகட்டிவிட்டியை சுற்றி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா October 14th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஒரு நடிகனுக்கு ஒரு பெர்ஃபார்மருக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம படம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுதுனாலே ஒரு தனி சந்தோஷம். அந்த விதத்தில் நான் வந்து சாருக்கு தான் தேங்க் பண்ணோம், வெங்கடம் சாருக்கு, மேஜிக் அவங்க. பிகாஸ் நிறைய நம்ம வந்து ரொம்ப டைம் வந்துட்டு இது வந்து ஓடிடியில் வருமா இல்லை தியேட்டருக்குள்ளே வருமாங்கிற ஒரு டைலமாலே இருந்தோம். ஏன்னா தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகல, ஓடிடியில் வந்துட்டு எக்கச்சக்க படம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டைலமாலே இருக்கும்போது சார் வந்துட்டு இந்த படத்தை பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி 14th ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக அனுபமா பற்றி பேசி ஆகணும். ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அனுபமா. அவங்களுக்கு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாங்குவேஜ்ன்றது அவங்களுக்கு ஒரு பேரியராக தெரியல. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் ஐ திங்க் இல் பி அ ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹர்.
அண்ட் முக்கியமாக தியாகுங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தான் எனக்கு படம் கொடுத்தாரு அண்ட் கண்ணன் சருக்கும் படம் கொடுத்தாரு. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இன்னைக்கும் எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார்.